Hello viewers, welcome to Perfect Ingredients. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரைஸ் ஃப்ளோர் சிப்ஸ், அரிசி மாவு சிப்ஸ். மோர் டெலிஷியஸ் ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பேனில் கட்டின மாதிரி ஹாட் வாட்டரை ஹீட் பண்ணிவிட்டு பைப்பாக வந்ததும் 1.5 கப் அரிசி மாவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணணும். ஆறுனதும் கையில் பிசைய ஆரம்பிக்கணும். வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், இல்லைனா பதம் தவறிட்டால் சிப்ஸ் வராது. இந்த மாதிரி கையில் பிசைச்சு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எதில் உருட்டுறீங்களோ அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் கையிலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் உங்களுக்கு அங்கங்கே விரிசல் விட்டுடும். ரொம்ப திக்காக இல்லாமையும் ரொம்ப தின்னாக இல்லாமையும் மீடியம் சைஸாக பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஷேப்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஷேப்ஸ்குள்ளால் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஷேப் இல்லாத பட்சத்தில் ஏதாவது சர்க்கிள் மாதிரி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, மூடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். இல்லைனா நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு டைமண்ட் ஷேப்போ இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைம் மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட இதை கொடுத்து அனுப்பலாம். ஒரு கடாயில் ஆயிலை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மீடியமில் இருக்கணும் ஃப்ளேம். ப்ரௌனிஷாக வந்ததும் ஒரு டிஷ்யூ பேப்பர் ஆர் நார்மல் பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஆனால் ஸ்டீல் பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்ததை ஒரு பவுலில் போட்டு சால்ட் அண்ட் பெப்பர் இல்லைனா சில்லி பவுடர் போட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி வச்சுக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் 1 week to 10 days இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மொறுமொறுப்பான சிப்ஸ் ரெடி. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெறும் சால்ட் மட்டும் போட்டு இல்லாமல் செப்பரேட்டாக கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பர்ஃபெக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த மாதிரி மோர் ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.